புரட்டாசியை ரொம்ப சந்தோஷமா இனிமையா வரவேற்கிற மாதிரி சூடான எண்ணெயில் பச்சை வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், 4 போல தேங்காய் சில் இதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் உங்க வீட்டில் இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்க போது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுலேயே 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 போல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்க வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமே பெருசா இருந்தால் நல்லா 2-3 வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸா இருந்தால் அப்படியே முழுசா சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு 4-5 போல தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சில் லேசாக வதங்கினா போதும். இப்போ எல்லாத்தையுமே இந்த தட்டில் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தட்டிலே அப்படியே கொஞ்சம் நேரம் அதை ஆறட்டும். நீங்கள் இந்த இடத்துல வேர்க்கடலைக்கு பதிலாக பாதி வேர்க்கடலையும் பாதி முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முழுக்க நான் வேர்க்கடலை தான் பண்ணுறேன் இதை. இப்போ இதுலேருந்து தேங்காய் சில்லை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மித்த ஐட்டம்லாம் அப்படியே தட்டிலே இருக்கட்டும். அடுத்ததாக இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 போல வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா 4 வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயில் மிச்சம் இருக்க எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் புரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து மேற்கொண்டு மிக்ஸி அலசி இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதில் மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு நல்ல மிதமான தீயிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வேக விடுங்க. இப்போ அதிலிருந்து கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டம்ளர் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால நல்லா கொதிக்கிற தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த வேர்க்கடலை வெங்காய கலவையை சேர்த்து ஒரு சேர கலந்து விட்டு மேற்கொண்டு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். புலாவுக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.